என்னையவே நீ காட்டி கொடுப்ப, அவ்வளவு ஈஸியா தப்பிச்சிடுவியா? ஸ்டார்லிங்க் இனி எங்களின் ராணுவ இலக்கு. எலான் மஸ்கிற்கு ஈரானின் நேரடி மிரட்டல். எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய கட்டமைப்பு ஈரானின் நியாயமான ராணுவ இலக்குகளில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் மற்றும் ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உடனான போர் 2வது மாதத்தை எட்டியுள்ள நிலையில் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீதான தனது தாக்குதல் வரம்பை ஈரான் விரிவுபடுத்தியுள்ளது. ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள்கள் இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க படைகளுக்கு ஈரானிய ராணுவ நிலைகளை அடையாளம் காண உதவுவதாக ஈரான் குற்றம் சாட்டுகிறது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் செயற்கைக்கோள் கண்காணிப்பு மூலம் ஈரானிய தலைவர்கள் கொல்லப்படுவதற்கு ஸ்டார்லிங்க் போன்ற கட்டமைப்புகளே காரணம் என ஈரானிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள வரைபடத்தின்படி பஹ்ரைன், குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளில் ஸ்டார்லிங்க் செயல்பாட்டில் உள்ளது. இந்த பகுதிகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களுடன் ஸ்டார்லிங்க் இணைந்து செயல்படுவதால் அந்த மையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானில் ஸ்டார்லிங்க் பயன்படுத்துவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. இதனை பயன்படுத்துபவர்களுக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போரினால் இணைய சேவை முடக்கப்பட்டுள்ள நிலையில் சுமார் 60,000க்கும் மேற்பட்ட ஸ்டார்லிங்க் கருவிகள் ஈரானுக்குள் கடத்தப்பட்டு பயன்படுத்தப்படுவதாக தெரிகிறது. இதனை தடுக்க ஈரான் அரசு ட்ரோன்கள் மூலம் வீடுகளின் மேற்கூரைகளை ஆய்வு செய்து ஆண்டனாக்களை பறிமுதல் செய்து வருகிறது. IRGC வெளியிட்டுள்ள அறிக்கையில் மெட்டா, கூகுள், ஆப்பிள் மற்றும் அமேசான் ஆகிய நிறுவனங்களுடன் ஸ்டார்லிங்கையும் சேர்த்து அவற்றின் ஊழியர்கள் தங்களின் அலுவலகங்களை விட்டு வெளியேறுமாறு எச்சரிக்கை விடுத்துள்ளது.